அனைவருக்கும் வணக்கம். பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி வி.என். தனக்கோடி. இன்று திரேக்கணத்தில் மிதுன ராசியை பற்றி பார்ப்போம். மிதுன ராசியில் 1 முதல் 10 பாகைக்குள் ஸ்திரீ திரேக்கணம் எனப்படும். நல்ல ரூபத்துடன் கூடிய அழகானவளாக இருப்பாள். இதில் பிறந்தவள் நகை செய்வதில் பற்றுள்ளவளாக இருப்பாள். ஆனால் சந்ததி இல்லாதவளாக இருப்பாள். உயரே தூக்கப்பட்ட கைகளை உடையவள். மாதவிடாய் தோஷம் உள்ளவள் அல்லது பீடை உள்ளவள். ஊசியால் செய்யக்கூடிய நெசவு முதலிய காரியத்தை விரும்புவாள். ஸ்திரீ கிரக பலம் கழுத்து வரை. அதேபோல் 10 டிகிரி முதல் 20 டிகிரி வரை மிதுன ராசியில் நர ஆயுத பட்சி திரேக்கணம். இவர்கள் தோட்டத்தில் வசிப்பவர்கள், போர் புரிபவர்கள், அதாவது கவசம் உள்ளவர்கள், அதேபோல் கண்ணாடி அணிபவர்களாக இருப்பார். சூரத்தன்மை உள்ளவர், அதாவது எதிலும் வீரத்துடன் செயல்படுவராக இருப்பார். மூக்கு கருணனை போல் நீண்டிருக்கும். விளையாட்டு வகைகளில் வெற்றி பெறுவராக இருப்பார். சுந்தர நாயகன், அதாவது இது ஆண் ராசி, அதில் பிறந்தவர்கள் ஆணாக இருப்பார்கள். அப்போது அங்கு சுக்கிரன் நாயகனாக வருவதால் அழகான ஆணாக இருப்பார். ஆண் கிரகபலம் தொப்புள் வரை. அதேபோல் மிதுன ராசியில் 20 டிகிரி முதல் 30 டிகிரிக்குள் நர ஆயுத திரேக்கணம் எனப்படும். அதாவது இவர்கள் அதிகமாக தன்னை அலங்காரம் செய்து கொள்வார்கள். நல்ல, அதாவது சொத்து பத்துகள் இருக்கும். வில்வித்தைகளில், நாட்டியங்களில், வாத்தியம் வாசிப்பது, சித்திரம் எழுதுவது, பாடல்கள் இயற்றுவது போன்றவை இவர்களுக்கு சிறப்பாக வரும். சனி இதற்கு நாயகனாக வருவார். இந்த 20 டிகிரி முதல் 30 டிகிரிக்குள் அலி கிரகம், இதன் பலம் பாதம் வரை. அடுத்து கடகராசியை பார்ப்போம். கடகராசியில் 1 முதல் 10 டிகிரிக்குள் இது நாற்கால் புருஷ திரேக்கணம் எனப்படும். இலை, கிழங்கு, பழம் இவற்றை தரித்தவனும், அதாவது இயற்கை உணவுகளை உண்பவராகவும் மிகுந்த சரீர பலம் உள்ளவனாகவும் பெருத்த கால்களை உள்ளவனாகவும் நல்ல முக வசீகரம் உள்ளவனாகவும் இருப்பான். இந்த 1 முதல் 10 டிகிரிக்கு சந்திரன் நாயகனாக வருவார். இது ஸ்திரீ கிரகம், பலம் கழுத்து வரை. 10 டிகிரி முதல் 30 டிகிரிக்குள் ஸ்திரீ சர்ப திரேக்கணம் எனப்படும். சிரசில் தாமரை உள்ளவளும் தனிமையான இடத்தை அடைந்தவளும் கொஞ்சம் கஷ்டப்படும் வாழ்க்கை உடையவளுமாக இருப்பாள். இங்கு செவ்வாய் நாயகனாக வருவார். ஆண் கிரகம், இதன் பலம் பாதம் வரை, மன்னிக்கவும், தொப்புள் வரை. அடுத்து 20 முதல் 30 டிகிரிக்குள் நர சர்ப திரேக்கணம் எனப்படும். இவர்கள் ஸ்வர்ணமயமான ஆபரணங்களை அடைய விரும்புவார்கள். மிகவும் வஞ்சனை உள்ளவர்கள். மனைவிக்கு ஒன்று வேண்டுமென்றால் கடல் கலந்தும்
சென்று இவர்கள் சம்பாதிக்க விரும்புவார்கள். அதாவது தன் வீட்டிற்கு தேவையானவர்களை செய்பவர்களாக இருப்பார்கள். இந்த 20 முதல் 30 டிகிரிக்குள் இருக்கும் திரேகாணத்திற்கு குரு நாயகனாக வருவார். இவர் பலம் பாதம் வரை இருக்கும். அடுத்து சிம்மம். 1 முதல் 10 பாகைக்குள் நர நாற்கால் பட்சி திரேகாணம் எனப்படும். கழுகு, நரி, நாய் போன்றதாயும் அழுக்கடைந்த துணியுடன் திரிபவனாயும் தாய் தந்தையை விட்டு பிரிந்தவனாயும் மிகவும் கஷ்டத்தில் உள்ளவனாகவும் இருப்பான். இந்த திரேகாணத்திற்கு சூரியன் நாயகன் ஸ்ரீ கிரக பலமாக இருக்கும். இது கழுத்து வரை இருக்கும். அடுத்து 10 டிகிரி முதல் 20 டிகிரி வரை நர ஆயுத திரிகோணம் எனப்படும். குதிரை போல் உள்ளவன், அதாவது வேகமானவன், எளிதில் அண்ட முடியாதவன், ஆயுதம் தரித்தவன், வளைந்த நுனிமூக்கை உடையவனும் நல்ல உயர்ந்த ஆடைகளை அணிபவனுமாக இருப்பான். குரு நாயகனாக வருவார். ஆண் கிரகம் பலம் தொப்புள் வரை. 20 டிகிரி முதல் 30 டிகிரிக்குள் நர நாற்கால் ஆயுத திரக்காணம் எனப்படும். இவர்களுக்கு கரடி முகம், குரங்குக்கு ஒப்பான முகம். இவர்கள் சேஷ்டையும் அப்படித்தான் இருக்கும். நல்ல நீண்ட மீசை வைத்துக் கொள்வார்கள். சுருட்டையான மயிர்கள், பலம், மாமிசத்தை அதிகம் விரும்புவோராகவும் இருப்பார். இந்த திரேகாணத்திற்கு செவ்வாய் நாயகனாக